ஹாய் மக்களே! வீட்டுக்காரர் மதுரைக்கு போயிருந்தார் ஆஃபீஸ் விஷயமா. அவங்க ஹெட் ஆஃபீஸ் அங்க தான் இருக்கு. போயிட்டு வரச்ச ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமா? அது என்னன்னு தெரியல. ஆனா மல்லிகைப்பூ ஸ்மெல் மட்டும் வருது. ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஸ்வீட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்ன ஸ்வீட்ன்னு பார்க்கலாமா? என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு? பாருங்க, மதுரை மல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. யாராருக்கெல்லாம் மதுரை மல்லி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் எனக்காக வாங்கிட்டு வந்துருவாரு. எப்படி இருப்பாரு? பயங்கர ஸ்மெல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ. ரொம்ப 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 பிடிக்கும். எப்படி முத்து முத்தா இருக்கு பாருங்க. நல்ல பெருவெட்டா இருக்கு பூ. எப்படி இருக்கு பாருங்க. நல்ல வாசம் இல்லை, மல்லிகைப்பூட வாசமே தனிங்க. ஸ்வீட் எதை வாங்கிட்டு இருக்காரு? என்ன ஸ்வீட்டு? கோபால்பட்டியில் ரொம்ப ஸ்பெஷலாங்க இது. இதுக்கு பேர் வந்து பால் பன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. திண்டுக்கல்ல இருக்க கோபால்பட்டியில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்ல ஸ்வீட்டாக இருக்கு. ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது. ஒரு 2 3 சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி 2 சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். திண்டுக்கல் வந்தீங்கன்னா கோபால்பட்டியில் இது மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பால்பன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி போட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.